ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரை தனுஷ் அவரோட நடிப்பில் விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் இருக்கார் இல்லையா, அவரோட இயக்கத்தில் வந்திருக்க படம் தான் இந்த கரை. படம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தனுஷ் ஒரு திருடனாக இருக்கார். திருட்டு வேலை பண்ணும்போது மாட்டிக்கிறாரு. அதுலேருந்து தப்பிச்சு ரேணிகுண்டா போகிறாரு. அப்போது அவருக்கு ஒரு பெரிய பணத்தை வருது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பாட்ட கேட்கலாம்னு ஊருக்கு வராது. பார்த்தா அவங்க அப்பா நிலத்தை வச்சு டிராக்டர் வாங்கியிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஈரான் வார் நடக்கிறதுனால எண்ணெய் வராமல் இருக்கும். பெட்ரோல்லாம் இல்லாமல் டிராக்டரும் அப்படியே இருக்கும். விவசாயமும் நடந்திருக்காது. அதனால் பேங்க்குக்கு பணம் தராதனால பேங்க்காரங்க ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பி அந்த நிலத்தை அவங்க எடுத்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. வழக்கமாக ஊர்களில் பார்த்தோம்னா சொந்தமாக நிலம் வச்சுருந்தா அங்கேயே புதைச்சிருவாங்க இறந்தவங்கள. அவங்க அப்பாவையே அப்படி புதைக்கலாம்னு போகிறப்போ பேங்க்காரங்க இங்கே புதைக்கக்கூடாது, இதுவே ஜப்தி பண்ண போகிற நிலம், நீங்கள் இங்கெல்லாம் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஒட்டியும் அந்த நிலத்தை பேங்க்லேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக அவர் திரும்ப திருட போகிறாரு. இவர் பேங்க்கில் திருடி அவங்க அப்பாவை அந்த இடத்துல புதைச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட கதை இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சிட்டி லைஃப்பில் இதே கதை எடுக்கணும்னா மகான் கணக்குன்னு ஒரு படம் வந்திருக்கும். சுதீப் கிசான் நடிச்சிருப்பார். ரொம்பவே ஃபேமஸான படம். மேக்ஸிமம் எல்லோரும் டிவிலே அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் கொள்ளையடிக்கிறது, திருடுறது, இந்த மாதிரியான படங்களுமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அரவான்லேருந்து நிறைய படங்கள் நம்மளே பார்த்துருப்போம். அந்த வரிசையில் தான் இந்த கரை படமும் இருக்குது. இந்த மாதிரி கதை இருக்குது. இதை ஒரு என்கேஜிங்காக கொடுத்துருந்தா படம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு போர்த்தொழில் டைரக்டர் அவருக்கு எப்படி என்கேஜிங்காக கொடுக்கணும்னு தெரியும். அவருமே அப்படி கொடுக்கல. அதான் படத்தோட தோல்விக்கு முக்கிய காரணம். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு சீனில் தேவர்மான் படத்தை வச்சு ஒரு ஹைப் காட்டுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை, சும்மா வேணும்னே வைக்கணும்னு வச்சுருக்காங்க. படத்தில் நிறைய இடத்துல சீன்ஸை குறைச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல. அப்படியே ஒரு மிட் லெவல்லே படம் போகுது. அதனாலேயே ஒரு கேப்டன் மில்லர், ஒரு ஜெகமே சந்திரம் பார்த்த ஃபீல் தான் நமக்கு வருது. தனுஷ் சார் தேர்ந்தெடுக்கிற டைரக்டர் பூராமே ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா நல்ல டைரக்டர் தான். இவர் வச்சு செஞ்சிடறாங்க, அவ்வளோதான். இந்த படத்தில் ஆக்டர்ஸ் யார் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்களோட வேலையை அற்புதமாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு படம் ஸ்லோவாக போனால் தான் நான் பார்ப்பேன், எனக்கு கேப்டன் மில்லர், ஜெகமே தந்திரம், இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கரை படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தரலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் இந்த கரை.